சரி, நான் பேசினால தாவேகா ஜெயிச்சு 108 தொகுதியில வென்றுச்சு, 116 தொகுதியில தோத்துருக்க. என்னாலதான் தோத்துருக்கு. அடே பச்சளை புடிங்கி நான் எஸ்எஸ்எல்சிடா. இப்ப 108 பெருசா 116 பெருசா? பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? நீங்க எத்தனாயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்ப ஜெயிச்சதை விட தோத்ததுதான் அதிகம். அப்படி பார்த்தா 116 தொகுதியில சாட்டை துறைமுகன் பேசி தாவேக்காவை தோக்கடிச்சான்னு சொல்லணும். உங்களுக்கு தெரியாதுங்க டீச்சர், நான் ஆடு வளர்த்தேன், கோழி வளர்த்தேன், நாய் வளர்க்கல. ஆனா அதுக்கு பதிலா நான் இதை வளர்த்தேன். இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? நான் அடிச்சா அது ரெடி, என் பேச்சு சரவடி, என்ன சுத்தி காதல் வெடி. நீ குருவி கூடு தலையா, இந்த நக்கல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நாளைக்கு சட்டசபையில போயிட்டு தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போறட்டா, நான் தொட்டுக்கல்ல சிக்கன் தரட்டா அப்படிங்களா? என்ன அந்த பக்கமா சுத்துற? நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. கூத்தாடி என்ன பண்ணுவான்? அவன் ஆடத்தான் செய்வான். இதனாலதான் கூத்தாடி அரசியலை எதிர்க்கிறோம். பிளாஷ்பேக். விஜய் அரசியலுக்கு வரலாம், ஏன்னா இந்த மண்ணை சார்ந்தவன் வந்து இந்த மக்களுக்காக உழைக்கட்டும், மக்களுக்காக பேசட்டும். நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you? ஒருவேளை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டா அவரை வந்து மேல ஏறி போட்டோம். சமூக அக்கறை வந்து விஜய்க்கு இல்லாம இருந்தா ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து கலந்து இருப்பாரா? சமூக அக்கறைக்கு அவருக்கு இல்லன்னு யாரு சொன்னது? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க வெல்றோம், தோக்கிறோம், கத்தி கத்தி செத்தாலும் சாவி ஒழிய நாங்கள் ஒருபோதும் கூட்டணி பிச்சை எடுக்க மாட்டோம், எவனையும் கூட்டணிக்கு அழைக்க மாட்டோம். இது எங்க கோட்பாடு. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. சிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன். நாங்கள் ஒருபோதும் கூட்டணி பிச்சை எடுக்க மாட்டோம், எவனையும் கூட்டணிக்கு அழைக்க மாட்டோம். கூட்டணி இதெல்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை. கூட்டணி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலாங்க. அண்ணனே சொல்லிட்டாரு, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு. நாங்கள் ஒருபோதும் கூட்டணி பிச்சை எடுக்க மாட்டோம், எவனையும் கூட்டணிக்கு அழைக்க மாட்டோம். அவர் வந்துட்டாருல்ல, அவர் தான் வர போறாரு. அப்ப இணைஞ்சு செயல்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நல்லவர்கள் வந்து இணைவுல தப்பு கிடையாது. அன்னைக்கு தான் தெரியுமா அந்த கிளிக்கு இந்த காய் என்னைக்குமே பழுக்காது, வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சு தாண்டா வரும்னு. வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல, அந்த கிளியோட கூ 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 கூ. உறுப்பினர்களே நாம் தமிழ்ச்சிக்கு பல லட்சம் இருக்காங்க. அந்த உறுப்பினர்கள்ல வெறும் 50,000 உறுப்பினர்கள் ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தா 2.5 கோடி ரூபாய். 10 பைசா தர மாட்டாங்க. ஒரு 50,000 பேர் ஆளுக்கு 500 ரூபாய் தர மாட்டாங்களா? ஏற்கனவே அவங்க என்னை கடத்தி ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டு கொல்லலாம்னு பாக்குறாங்க. மேற்கொண்டு நீ வேற ஐடியா கொடுக்கியா? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்ன கேரியோட எப்படி என் கேரியோட உச்சத்தை வச்சிருக்காங்க. என்ன எனக்கு இந்த இதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன கேரியும் உச்சம்? கடைசியா நடிச்ச லியோ சரியா போகல. எல்லார்ட்டையும் பேசும்போது அந்த யதார்த்தமான நடிப்பை வந்து விஜய் அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. விஜய்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நடிப்பாற்றலை இந்த படத்துல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். கடைசி வாரிசு சரியா போகல. என்டர்டைன்மெண்ட் வேணுமா, என்டர்டைன்மெண்ட் இருக்கு. பாட்டு வேணுமா, பாட்டு இருக்கு. ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் வேணுமா, அம்மா சென்டிமெண்ட் இருக்கு. லவ் வேணுமா, லவ் இருக்கு. எல்லாமே இருக்கு அப்படின்னாரு. அது மாதிரி எல்லாமே உண்மையிலே இந்த படத்துல இருக்கு. கடைசி வாரிசு சரியா போகல. என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? என்ன பண்ணணும்ங்கறீங்க? தாவேக அரசாங்கம் என்ன பண்ணணும்? என்ன வசதியா இல்ல? ஆமா ஆமா ஆமா. நான் அடிப்படையில இருந்தே வரேன் சார். நீங்க சொன்னீங்க பள்ளியில வந்து அடிப்படை பிரச்சனை எல்லாம் வந்து இன்னும் சரி செய்யப்படாம இருக்கு அரசு பள்ளியில. அதைத்தான் மையப்படுத்தி நான் வந்து சரி செஞ்சுட்டு இருக்கேன்னு ராஜ்மோகன் சொல்றாரு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. எதிர்பார்க்கறீங்க பண்ணிட்டு இருக்கேங்கறாரு. அரசு பள்ளிக்கூடங்கள்ல உட்கட்டுமானம் இதெல்லாம் சரி பண்ணட்டும். சரி பண்ணா அவரை வைக்கிறோம். சரி பண்ணாங்களா? சரி பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொன்னா ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸ் கொண்டு வந்திருக்கோம். செயல்பாடு ஆகட்டும் சார். 50 நாள் தான் சார் ஆச்சு. நீங்க என்ன சார் 60 நாள் எத்தனை சார் எதிர்பார்ப்பீங்க? தொடங்கட்டும் இல்ல அத நோக்கி தான் இந்த அரசாங்கம் பயணிக்குதுங்கறாங்க. அப்படிதான் போன திமுக சொன்னாங்க. இல்ல அந்த இந்த மாற்றத்தை உங்களால 50 நாள்ல கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் ஒரு மாற்றம் இல்லையே. என்ன சார் இந்த மாற்றம் வந்து 70 வருஷத்துல இருந்து முதலமைச்சர் நீங்க கேட்டது மாற்றம். அந்த மாற்றம் என்ன மாற்றம்? இல்ல நீங்க தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் போட மாட்டோமா? சீமான் அவர்கள் படம் போட்டு எல்லாமே காமிச்சாரு. நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லி படம் போட்டு காமிச்சாரு. இது எல்லாமே இந்த 50 நாள்ல உங்களால பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இப்ப தமிழ்நாடு முழுக்க கனிமவள கொள்ளை தடுக்கப்பட்டுச்சா? அந்த குவாரி எங்க வழிவகை செஞ்சார்ல அதிகாரி, அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எனக்கு ஒரு இடம் சொல்லுங்க. அதிகாரிகள் துணை போயிருந்தாங்கன்னு வச்சுப்போம். அப்ப அதிகாரிகள் பூரா நிக்கிறோம், எல்லாத்தையும் இடம் நிக்க முடியும். புதுசா ஃப்ரெஷ்ஷா டிஎன்பிசில இருந்து எக்ஸாம் வச்சு புதுசா இடுமோன கார்த்தி, நானு ஆனந்த் எல்லாரும் வந்து போட்டு நம்ம வந்து அதிகாரிகள் நியமிச்சிருவோமா? டிஎம்கேல இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. ஆனா தமிழ்நாட்டிலிருந்து வேற ஒரு கட்சியில இருந்தோ ஏதோ தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் பிரதமர் ஆகிறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்குங்களா? தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதே நாங்க தான், நாங்களே இல்லை. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கிறார். ஐயோ கடலையே கவுத்துட்டானுங்களே. என்ன சீஃப் மினிஸ்டருடைய வேலை என்ன, எப்படி வேலைன்னு தெரியாம இந்த அம்மா 10 o'clock வராரு, 5:30 மணிக்கு போறாருன்னா பின்ன அங்கேயே படுத்து தூங்கணும்ன்றீங்களா? வாட் யூ மீன்? பேசாம ஏன் ஓவர சத்தம் போடுற? காலைல மாத்திரை சாப்பிட்டியா? அமாவாசை நெருங்கினாலே உன்னை அடக்க முடியாது. காமராஜர் ஐயா, மோடி ஐயா வந்து 5 மணிக்கு மேல என்ன செய்யறாங்கிறது டிரான்ஸ்பரண்டா சமூக வலைதளங்கள்ல வந்துட்டே இருக்கும். சமூக வலைதளமே காமராஜர் கிடையாது. ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? சமூக வலைதளமே கிடையாது, மொபைல் போனே கிடையாதுங்க. இமோஷனல் டேமேஜ். நம்ம நக்கீரன் பிரகாஷ் வந்து இன்னும் பேச விட்டீங்கன்னா நிறைய வெடிகுண்டு வீசுவாரு. ஆனா இன்னைக்கு நாங்க மிசாக்கே பயப்படாதவங்க தான் சிங்கப்பூர்ல ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. இங்க வந்து தேடப்படும் குற்றவாளியாக அக்யூஸ்டாக தெரியுறாங்க. ஓடுறாங்களா இல்லையா, ஓடி ஒளிஞ்சிருக்காங்க இல்லையா? சொல்லுங்க. தமிழ்நாடு நீதித்துறை மேல நம்பிக்கை இல்லையா? கேரளா சரண்டர் ஆக சொல்லுங்க, கர்நாடகால சரண்டர் ஆக சொல்லுங்க, ஆந்திரால சரண்டர் ஆக சொல்லுங்க. ஏன் ஓடுறீங்க? ஏன் பயம்? நீங்க தான் தப்பு செய்யல. நீங்க சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்கல. இந்த ஆட்சியை கவுக்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா சதி செய்யல. நீங்க தான் மிசாக்கு பயப்படாதாச்சு, ஆண் சிங்கமாச்சு, வர வேண்டியதானே. ஏன் ஓடி ஒளிவீங்க? நீங்க ஒரு லூக்கார் நோட்டீஸ் கொடுத்து தேடப்படும் அக்யூஸ் குற்றவாளியாக தெரியுறீங்க. அறிவு கட்ட தற்கொலை, அறிவில்லாத தற்கொலை, வாய முடியாது. நீ வாய மூடு, நீ வாய மூடு, நீ வாய மூடு. தேடப்படும் குற்றவாளி, தேடப்படும் குற்றவாளி வந்து சரண்டராக சொல்லு. நீ வாய மூடு. நீ தற்கொலை, நீ தற்கொலை. நான் கேட்க முடியாது. நீ தற்கொலை, தற்கொலைதான். நான் கேட்க முடியாது. நீ தற்கொலையா? நீ தற்கொலை. யார தற்கொலைன்ற? நீ தற்கொலை. கையெழுத்து போடு. நீ தான் தற்கொலை, கை நாட்டு தற்கொலை. நான் சொல்றேன், இப்போ ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அவங்க சொன்ன மாதிரி 2000 முத கையத்துல போட்டுரும். ஏப்பா அழுகுற முருகேசா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா 10,000 ரூபாய் எடப்பாடி பழனிசாமி போடுறாரு. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். விவசாய கடனை ஃபுல்லா ரத்து பண்ண. நான் சொல்றேன் 100% சத்தியமா இதை 2 பேரும் பண்ணிருப்பாங்க, அதிமுகவும் திமுக. ஏன்னா இதை பண்ணா இங்க எங்க ஃபண்டு வரும், அந்த ஃபண்டை எங்க இருந்து எடுத்துன்னு வருதுன்றது அவங்களுக்கு தெரியும். நீ ஏண்டாளுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. எனக்கு என் பார்வையில ஒருவேளை தாவேக்கா எதிர்கட்சியா வந்திருந்ததுன்னா அது தாவேக்காக்கும் நல்லதா இருந்திருக்கும், தமிழக மக்களுக்கும் நல்லதா இருந்திருக்கும். ஏன்னா அரசியல கத்துக்கிட்டு இருப்பாங்க, திட்டங்களை கத்துக்கிட்டு அவங்க அடுத்து ஒரு அடி வைப்பாங்க. எடுத்தவனு தூக்கி கொடுத்தீங்க பாருங்க மக்கள். எங்களுக்கு தெரியும் நீ மூடு. அண்ணி துர்கா ஸ்டாலின் எழுதியிருக்காங்க, நைட்டு 9 மணிக்கு வண்டி எடுத்தா காலையில 6 மணி வரைக்கும் தூங்காம எங்க வச்சு வண்டி போட வச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, சிரிச்சுக்கிட்டே விடிய விடிய வண்டி ஓட்டுவாரியா? நோ தப்பாகுதுனா. இதற்கிடையில தனுஷ் அரசியலுக்கு வருவாரா என்பது குறித்து அவரது தந்தையும் இயக்குனருமான கஸ்தூரி ராஜா அத தனுஷ் தான் சரியான நேரத்துல அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காரு. தனுஷ் ஐடியா என்ன தெரியுமா?
முன்னாள் மாமனார் கட்சி ஆரம்பிப்பாரு, வயசாயிடுச்சு, அவரோட ஒளியில் அப்படியே பயணிச்சு சிஎம் ஆயிடலான்றது தான் ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதான் முன்னாள் மாமனார்ன்றேனே, என்னமோ முன்னாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்போ சரி அந்த கனவு கருகிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல லேசா தண்ணி ஊத்தி துளிர்க்க வைக்க ரெட் ஜெயண்ட் துட்டோட வரும்போது கசகுதா? இவங்களோட குறி உள்ளாட்சி தேர்தல். அதாவது என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் திமுக அதிமுக ஆகிய 2 கட்சி வேட்பாளர்களை தம்சம் செய்துவிட்டு தாவேக பெருவாரியான இடங்களில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் இன்று நிலவுகிறது. அதை கலைச்சு போடணும். அதுக்கு திமுக செய்யக்கூடிய முயற்சி தான். இந்த பாடி சோடாவை அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. பாத்துக்கலாம். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சோடா நான் கெட்டப்ப என்னடா மரியாதை?